படித்தவர்கள், ஐசிஎஸ் படித்தவர்கள், பணக்காரர்கள், வரி செலுத்துகிறவர்கள், ஜமீன்தார்கள், இவர்களுக்கு மட்டும் வாக்குரிமை அளித்தால் போதும் என்பது அரசியல் நிர்ணய சபையில் பேசப்பட்ட விஷயம். சொன்னார்கள், குடியாட்சி என்று வந்துவிட்டால், குடியாட்சி என்று அறிவிக்கப் போகிறோம் என்பது உண்மையானால், இது குடியரசானால் இந்தியாவின் எல்லா குடிமகனுக்கும் வாக்குரிமை என்று சொன்னால் மட்டும்தான் அது குடியரசாகும் என்று உலக வரலாற்றிலேயே பெரும்பான்மையான வளர்ந்த நாடுகள் தங்கள் நாட்டு மக்களுக்கு வாக்குரிமை அளிக்காத காலத்தில் எழுத படிக்க தெரியாத கோடிக்கணக்கான மக்கள் இருந்த இந்திய மக்களுக்கு வாக்குரிமை அளித்து இதை குடியரசாக்கினார் அம்பேத்கர். என்ன தெரியுமா சொன்னார்கள்? வாக்குச்சீட்டை எப்படி பயன்படுத்துவது என்று அவனுக்கு தெரியாது. யாருக்கு? பெரும்பான்மையான ஏழை இந்தியர்களுக்கு வாக்குச்சீட்டை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாது, எப்படி வாக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தெரியாது, வாக்குச்சீட்டை எப்படி மடிக்க வேண்டும் என்று கூட தெரியாது. நீங்க வாக்கு அளிக்கிற போது, மடிக்கிற போது எதிர் திசையில் சின்னம் இல்லாத பக்கம் பார்த்து மடிக்க வேண்டும். சின்னம் இருக்கிற பக்கம் மடித்து விட்டால் இந்த மை அதில் பட்டால் அந்த வாக்கு செல்லாததாகிவிடும். இதெல்லாம் தெரியாதவனுக்கெல்லாம் வாக்குரிமையா என்று கேட்டபோது அம்பேத்கர் சொன்னார், அதெல்லாம் தெரியாத அறியாமையில் அவனை இவ்வளவு ஆண்டு காலம் வாழ்த்தி வைத்தவர்கள் தான் குற்றவாளிகளே தவிர படிக்காதவன் குற்றவாளி இல்லை. அவனுக்கு படிப்பு தராத சமூகம் குற்றவாளி. அவனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இதை குடியரசாக்கினார் அம்பேத்கர். அன்றைக்கு 1950 ஜனவரி 26 ஏற்றிய தீ இது. இதை அப்படி எளிதில் யாரும் அணைத்து விட முடியாது.